ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு கஞ்சி, அதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கொள்ளு துவையல், அதாவது காண துவையல் தான் செய்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு, அதாவது ஒரு ஸ்பூன் 1.25 ஸ்பூன் அளவுக்கு பயறு எடுத்துக்கிறேன். வறுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க பயறு தான் அது. அதுக்கு 1.25 ஸ்பூன் இருக்கும், அந்த டேபிள் அது ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா வரமிளகா சுட்டு வச்சுருக்கேன். புளி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இது நல்ல புளிப்பான புளி. இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இடித்து வச்சது, அது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூட உப்பு போட்டுக்கலாம். இது கூட ஒரு சில்லு தேங்காய் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தேங்காய் போடாமல் அரைக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா அரைச்சிக்கோங்க. இது நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 கறக்கி எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ரொம்ப நைஸாக அரைச்சா அது டேஸ்ட் அவ்வளோ இருக்காது. கொஞ்சம் தரிப்பாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் கஞ்சிக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது சூப்பராக உப்பு புளிப்பு காரம் எல்லாமே செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா சிவப்பரிசி, அதாவது கேரளாவில் சிவப்பரிசி கஞ்சியும், இதுக்கு பார்த்திங்கன்னா பாவைக்காய் வத்தல் பொரித்து வச்சுருக்கேன். மோர் மிளகா வறுத்து வச்சுருக்கேன். இது கூட சன்னா மசாலா கடலை குழம்பு காலையில் செஞ்சது அது இருந்தது. இது பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம காண துவையல் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.